கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. சார், என்ன விஷயம் சார்? நீங்க மதுவோட நெய்பர்னு எனக்கு தெரியும். மதுவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுன்னு தெரியும். அதையும் தாண்டி உங்க ப்ரொஃபைலை நானும் டீட்டெயிலாக செக் பண்ணவே இல்லை. நீங்க இந்த வேலைக்கு தகுதியான ஆளா, நீங்க எங்க கம்பெனிக்கு செட் ஆவீங்களா இல்லையா, அப்படி எதுவுமே நான் செக் பண்ணவே இல்லை. சார், என்னாச்சு சார்? ஏதாவது ப்ராப்ளமா சார்? சொல்லுங்க சார். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா வெளிப்படையா சொல்லுங்க சார், நான் திருத்திக்கிறேன். என்ன கௌதம் கிரணை விசாரிக்கிறான்? லெட்டர் மேட்டர் ஒர்க் அவுட் ஆகுதோ? சொதப்பிராத கிரண், ஒழுங்கா பதில் சொல்லு. தப்பு பண்ணது நீங்க இல்ல, நான். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுறான்? சார், புரியல. ஐ மீன், உங்க டேலண்ட் என்னன்னு புரிஞ்சுக்காம உங்க தகுதியை விட கம்மியான வேலையை கொடுத்துட்டோன்னு ஒரு ஃபீல், அதான் கேட்டேன். என்ன சார், கிண்டல் பண்றீங்களா? இந்த வேலையும் இந்த பொசிஷனுமே எனக்கு ஜாஸ்தி தான் சார். இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியில் கூட எனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தது இல்லை சார். இங்கே எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு சார். எனக்கு இந்த கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இவன் ஒருத்த கௌதமோடு என்னன்னு தெரியாம என்னென்னலாமோ பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஆஃபீஸ் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த ஆஃபீஸில்? சொல்லுங்க கிரண். சார், நல்ல கம்பெனி, நல்ல அட்மாஸ்பியர், ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறீங்க, சம்பளமும் கொடுத்து, ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து, பர்சனலாக கேர் எடுத்து, உங்கள் வீட்டிலேருந்து ட்ரைனிங்லாம் எடுக்க வர வச்சுருக்கீங்க. இதெல்லாம் யார் சார் பண்ணுவா? அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க சார். அதை தான் சார் சொன்னேன். ஓ, அப்போ அந்த பர்சனல் கேர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? அஃப்கோர்ஸ் சார், நிஜம்தான். எனிதிங் எல்ஸ் சார்? ஷோ, ச்சே, நீ எல்லாம் ஒரு யங்ஸ்டர் மாதிரியா பேசுற? சர்ப்ரைஸ் பண்ணணும். எதுலயும் சர்ப்ரைஸ் பண்றது தான் இப்ப ட்ரெண்டே. நாம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், அன்னைக்கு இதெல்லாம் தெரியாம சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். அதுலதான் கிக்கே இருக்கு. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. அம்மா, நீ மாமாக்கு ஃபோன் பண்ணுமா? சரி, பண்றேன். ஹலோ. ஹலோ மாப்பிள்ள, சொல்லுங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்தை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு மதுவுக்கு பர்த்டே. மாப்பிள்ள, சொல்லுங்க அத்தை. அதான் மாப்பிள்ள, நாளைக்கு மதுவுக்கு பர்த்டே. நம்ம வீட்ல கேக் கட் பண்ணி சின்னதா செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். ஆமாண்ணா, நீதான் கண்டிப்பா அண்ணியை கூட்டிட்டு வரணும். நான் ஜீவா கிட்டே சொல்லிடுறேன். நாளைக்கு எல்லா ஏற்பாடையும் பக்காவா பண்ணிடலாம். நீ அண்ணியை கூட்டிட்டு வந்துரு, நாம இங்க செலிப்ரேட் பண்ணிடலாம். அண்ணே, இந்த விஷயத்த அண்ணிக்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வராதீங்க. சர்ப்ரைஸா கூட்டிட்டு வாங்க. அண்ணா, லைன்ல இருக்கீங்களா? எஸ் எஸ். பார்ட்டி ஓகே, ஆனா அதுல ஒரு சின்ன சேஞ்ச். மாயா, பார்ட்டி அங்க வேண்டாம், நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். பாருடா மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? ஆமா அத்தை. நாளைக்கு எல்லாரும் நம்ம வீட்டுக்கே வந்துருங்க. மதுவோட பிறந்தநாள இங்கேயே கொண்டாடலாம். அது மட்டும் இல்லாம நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. ஐ மீன், எல்லார்கிட்டயும் மனசு விட்டு பேச வேண்டியது இருக்கு. சரி சரி. பர்த்டேனா
மனசு விட்டு பேசுறதான முக்கியம். நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் மாப்ள. சரிங்க மாப்ள, நாங்க எல்லாரும் அங்க வந்துடுறோம். சரி அத்தை. அண்ணா எல்லாமே சீக்கிரட்டா இருக்கட்டும். ம். அதை மறக்கலாமா? மறக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா மறக்க முடியல. என்ன நண்பா வளர்ற? ஆ, அது இல்ல, மறந்துடாம இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா மறந்துடுதேன்னு சொல்ல வந்தேன். ஓ சரி சரி சரி. ஏய், சிஸ்டர் பர்த்டேக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ண போற? சொல்லு நண்பா, என்ன gift கொடுக்க போற? அவளுக்கு இந்த தடவை நான் கொடுக்க போற gift அவ வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாததா இருக்கும். அப்படி ஒரு gift தர போறேன். என்னது இது? இவன் நல்ல விதமா பேசுறானா இல்ல வேற விதமா பேசுறானே தெரியலையே. ஒரு மாதிரி பேசுறானே. சரி நண்பா, நீ என்ன gift கொடுக்கறன்றது முக்கியம் இல்ல, அத நீ சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு நினைச்ச பாத்தியா? அதான் சிறப்பான விஷயம் நண்பா. ஒரு ஹஸ்பண்ட்னா இப்படிதான் இருக்கணும். கீப் இட் அப் நண்பா, கீப் இட் அப். ஓ, நாளைக்கு மதுவோட பர்த்டேயா? அபிஷேக், எல்லாம் நீ நினைச்ச மாதிரியே நடக்குதேடா. நேரம் கூடி வருது, இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது.